ஆப்பத்துக்கு எப்படி மாவு அரைப்பீங்க? எங்களுக்கும் சொல்லிக் குடுங்க அப்படின்னு சொல்லி 1, 2 பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. இதனோட மெஷர்மென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 கிளாஸ் அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன். இது வந்து பச்சை அரிசி, ரேஷன் கடையில உள்ள அரிசி தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இது. உங்ககிட்ட கடை அரிசி இருந்தாலும் போட்டுக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஊற போட்டுக்கோங்க. 4 கப் அரிசிக்கு 1/4 கப்பு உளுந்தும், 1/2 ஸ்பூன் வெந்தயமும் எடுத்துக்கோங்க. பழைய சாதம், துருவுன தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதுதாங்க முக்கியமான ஒண்ணு தேங்காய். சரிங்களா? ஆப்பத்துக்கு சும்மாவே சாப்பிடறதுக்கு டேஸ்ட்டா இருக்கும். நான் வந்து எப்பவுமே ஆப்பத்துக்கு வந்து கிரைண்டர்ல போட மாட்டேன். மிக்ஸி ஜார்ல தான் போட்டுக்குவேன். பெரிய ஜார்ல வச்சு அரைச்சு எடுக்கும்போது 5 நிமிஷத்துல சூப்பரா அரைச்சு எடுத்துக்கலாம். பச்சரிசி, அந்த உளுந்தெல்லாம் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம்ல, கூடவே துருவுன தேங்காய், பழைய சாதம். ஒரு சிலர் சுடு சாதமும் போட்டுக்குவாங்க. ஆனா பழைய சாதம் போடும்போது கொஞ்சம் புளிச்ச டேஸ்ட் வரும். அப்படின்னா தான் ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லாருக்கும். ஒரு நாளுக்கு மட்டும் அரைக்கிறதுக்கு பண்ணுங்க. ஏன்னா 2 நாளைக்கு பழைய சாதம் போட்டு நம்ம அரைச்சு எடுத்தோம்னா, மாவு ரொம்ப புளிக்கிற மாரி ஆயிரும். நான் அப்படிதான் பண்ணியிருக்கேன். நைட்டே உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கிடணும். கையால கலக்குனா நல்லாருக்கும். ஏன்னா, நல்லா சூப்பரா புளிப்பு கிடைக்கும். ஆனா, நான் இன்னைக்கு கரண்டியால வீடியோக்காக பண்ணியிருக்கேன். நல்லா கலக்கி வச்சுக்கிட்டு, காலையில எழுந்திரிச்சு ஆப்பம் சுடுறதுக்கு முன்னாடி லைட்டா சோடா உப்பு போட்டுக்கிடணும். தண்ணிக்கு பதிலா ஒரு தேங்காய் உடைச்சு அதனோட தண்ணிய ஊத்தி நல்லா கலக்கி ஆப்பத்த சுட ஆரம்பிச்சிரணும். நைட்டு ஃபுல்லா இப்போ கலக்கி வச்சு ரெஸ்ட்ல விட்டுட்டு காலையில சுட்டெடுத்தா இந்த மாரி பஞ்சு போல இருக்கும். யாரெல்லாம் ஆப்பத்த தோசை கல்ல ஊத்தி எடுக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.